அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு சொன்னா மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களுக்கு தான். ஏன்னா கற்றுக்கொண்ட ஆண்டவருடைய வேதத்தை பகுத்து போதித்து எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஒரு சேனல்ல நீங்க தவறாக சொல்லப்பட்ட தவறாக வேதத்துக்கு மாறா இருந்த காரியத்தை சுட்டி காட்டிய அந்த சேனலை நீங்க ஸ்ட்ரைக் கொடுத்து பிளாக் பண்ணது நிமித்தமாக உங்களுடைய பண்பு எப்படிப்பட்ட பண்பு என்பதை அறிய முடிகிறது. இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்பட போகிற நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தில், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஆணி அடிக்கப்பட்ட கையில ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, தலையில முள்முடி சூட்டிருக்கு, அவ்வளவு நரக வேதனை, ஒரு பயங்கரமான ஒரு வேதனை. காலில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்க நேரத்திலும் சிந்திக்கிறதெல்லாம் மக்களை குறித்து சிந்திக்கிறார். எப்படி சிந்திக்கிறாரு? பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆண்டவரை நாம் அறிந்திருந்தும் ஒருத்தர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி சேனலை பிளாக் பண்றது எத்தகைய ஒரு கிறிஸ்துவ பண்பு! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தப்பிதங்களை ஒருத்தர் சுட்டி காட்டுறாருன்னா அதற்கு நீங்க என்ன பிரதியுத்தரம் சொல்லணும்? அது இல்லை, அவங்க அறியாமையினால அந்த பெண் சகோதரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால் அதை யாரும் தவறுதலாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக போட வேண்டியதானே? இதில் என்ன பெரியவன் சிறியவன் என்கிற காரியம் இருக்கு? ஈகோ கிளாஸ் எது இருக்குங்க? ஒரு சுட்டி காட்டுறாரு, ஒரு அப்போலிஸ்ட் ஊழியம் இருக்கு, அவர் இந்த கருத்தியல்ல உடன்பாடு இல்லை, இது வேதத்துக்கு புறம்பா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்க சொல்றீங்கல்ல, எண்ணற்ற காரியங்களை சொல்லிக்கிட்டே போறீங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மனம் திரும்புங்க, பாவத்தில் இருக்கீங்க, அண்ணா அது இது ஆன ஊன 68ன்னு சொல்றீங்கல்ல. உங்களுடைய தப்பிதங்களை ஒருவர் உணர்த்துவாரானால் அவருக்கு நீங்க என்ன செய்யணும்? மதிப்பு கொடுத்து செய்யணும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பண்பு. சிலுவையில் அறையப்படும் போது எல்லா காயங்களும் வேதனைகளும் இருந்த போதிலும் மக்களை நேசித்து இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரே, அப்படிப்பட்ட ஆண்டவரை பிள்ளையாக முகமுகமாக சந்திச்சேன் என்று சொல்லுகிற நீங்க இதுல ஏன் நீங்க ஈகோ கிளாஸ்ல இருக்கீங்க? அவர் பாட்டில் சொல்லிட்டு போறாரு, அதுல உங்களுக்கு நல்ல கருத்து இருந்தா அதை பிடிச்சுக்கோங்க, அதுல ஒரு கெட்ட கருத்தா இருந்தா அதை இக்னோர் பண்ணிட்டு போங்க, காது கேளாதே போல இருங்க, உங்க மேல தப்பு இல்லைல்ல. அப்போ நீங்க ஏன் அதை இது பண்ணணும்? ஒரு சேனலை பிளாக் பண்றது என்ன ஒரு காரியம்? எத்தனை விழிப்புணர்வை கொண்டு வந்தார் அந்த சார்லஸ் ஜே என்கிற சகோதரன், உங்களுக்கு தெரியுமா? அநேக கள்ள போதைகள் ஓடி போயிட்டாங்களே. அப்போ அந்த சகோதரன் இருந்தாதானே, இன்னும் தொடர்ந்து பண்ணாதானே அந்த கள்ள ஊழியர்கள் எல்லாம் ஓடுவாங்க, கள்ள பயல்கள் எல்லாம் ஓடிடுவானே. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிற ஒருத்தரை மடக்கி ஒடுக்கலாம்னு சொல்லி நீங்க சேனலை பிளாக் பண்றது எந்த வகையான ஒரு சகோதர சிநேகத்தில் வரும்? உங்களை சரி அநியாயமாவே இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம், என்ன நிமித்தம் உங்களை நிந்தி துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாக சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு நிந்தித்து துன்பப்படுத்தினாங்கன்னா பல தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாக சொல்வார்களானா
நீங்க பொய்ன்னு சொல்றீங்க, அதனாலதான் இது பண்ணிட்டீங்க, வச்சுட்டீங்க. சரி, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தா மத்தேயு 5வது அதிகாரம் 30வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு. 40வது வசனம், உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார் அப்படின்னு இருக்க. இந்த வசனம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு கெட்டலையா? உங்களுடைய சகாக்களுக்கு இது தோன்றவில்லையா? எப்படி ஒரு வேத பண்பா இருக்கும்? அப்போ பணத்தின் ஊடாக தான் பயணிக்கிறீங்க. அப்போ இவர் சொன்னது